நம்ம சீக்கிரமாக ஒரு கார் வாங்கணும் டியூட். அவங்கள அப்போ மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நல்லா வராத பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாப்பு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பசங்களை கூட ஏதோ சீசா போட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வடா விளாட்லாம். நல்லா இருக்குதா, பல வருஷம் ஆச்சு. ஏய் என் கால் கூட குழந்தைங்களுக்குடாண்டா இது கார்ற. ஏய் என்னடா இது இவ்வளோ பஸ்ஸாக வச்சிருக்க டிக்கி? ஏய் அதான் சொன்னல, குழந்தை டிக்கிக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. எங்கள் அம்மா இதெல்லாம் பார்த்தாங்கன்னா நீ குழந்தை பற்றி விளையாட வேண்டிய வயசில் நீ மொத்தம் தான் பெடல் பண்ணணுமா? 2 பேர் போனால் அப்படிதான். ஓ என்ன லாஜிக்? எப்போ நான் அப்படிதான் பெடல் அப்படி நான் சூப்பராக எத்தனை வரேன் பின்னாடி. ஏய் 2 பேர் மேய்ச்சாலே போகாதுடா. கங்கோவா கால் வலிக்குதா? பழி வாங்கினதா சொல்லுங்க. உன்னை பழி வாங்கி என்ன பண்ண போறாரு அவரு? என்ன எங்க பின்னாடி உட்கார வச்சிங்க? அவனை தான் பின்னாடி உட்கார வச்சிங்க. நீங்க இடையில மாறிக்கலாம்ல. சோ வேற ஆர் வி ஓரமா வாடா. அச்சி தூக்கிட்டு போறாரு. அச்சி தூக்கு. நீ நடு ரோட்ல இருந்து ஷோ தான் அப்புறம் அரங்க விட்டுருவாங்க போல இது. ஏய் இந்த மொட்டை வண்டியில ஏறி போயிடலாம்டா. வணக்கம் வணக்கம்டா. என்னடா குடியார மாதிரி பேசுற? டயர்டாதுடா. ரிவ்யூ பண்ணி பார்த்துறீங்க. அங்கே வந்து இப்போ நாங்கள் போட் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். என்னென்னா போட் ஹவுஸ்க்கு 4 கிலோமீட்டர் நடக்கணும். 4 கிலோமீட்டர் நடந்துட்டு இப்போ நம்ம போனோம். நடந்து போய் அதுதான் நான் தான் சொன்னேன்ல, கொல்லி வந்தீங்கன்னா தயவு செய்து 2 வீலர் ஆர் கார் மஸ்ட்டு. ஏன்னா எனக்கு இருந்து பஸ் இருக்குது. எத்தனை மணிக்கு தெரியுமா பஸ் இருக்குது? நான் கேட்டோங்க, நாங்கள் நைட்டே விசாரித்தோம். காரையில் ஒன்று போயிடுச்சு. அதாவது செம்மேடுலேருந்து போட் ஹவுஸுக்கு போகிறது 7:30 மணிக்கு ஒரு வண்டி வருது. அதோட விட்டோன்னா 12:30 தான் வண்டினாங்க. ஆமாம், இடைப்பட்ட கேப்பில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு 12:30 மணிக்கு மேலே செக் அவுட்டு. ஆமாம், செக் அவுட்டு எல்லாம் கழுத்து பூச்சி உள்ள தட்டுருவானுங்க. ஆமாம். ஸோ அதனால் நடந்து போயிட்டு போட் ஹவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டு ரூம் போயிட்டு கிளம்ப போகிறோம். பொட்டானிக்கல் கார்டன் ரோடுக்கு வந்திருக்கோம். எனக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு பொட்டானிக்கல் கார்டன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு அதான் சொன்னலாம் முன்னாடி வந்துட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் ரெடியே பண்ணலை. அப்போ தான் பொட்டானிக்கல் கார்டன் போர்டு மாரும் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போகிறோம். இப்படி தான் போனது. ரைட் கட் பண்ணால் பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும். அப்படியே போவோம், போயிட்டே இருக்கும். அது மேலே போயிட்டு ஆக்சுவலாக அங்கேயோ போய்ட்டோம். நாங்கள் வேறு ஏதோ மலை பிரதேசத்துக்கு போயிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி கீழே வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போனோம். ஆக்சுவலாக பொட்டானிக்கல் கார்டன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா இருந்தால் போவோம், ரெடி பண்ணலன்னா எதுவும் இல்லைன்னா போட் ஹவுஸ் தான். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சரா இல்லை இது பார்க்குறவங்க சொந்தக்காராக இருந்தாலும் சரி அந்த இதில் ஒர்க் பண்ணுறது இந்த இடத்துக்கு ஒரு டூரிஸ்ட் வெஹிக்கிள் மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், ஏன்னா ஆங்காய்க்கு அங்கேயில் ஒரு வண்டி ஒன்று பார்த்தேன், நல்லா இருக்குது. ஆனால் அது யூஸ் பண்ணவே அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கேருந்து ஒன்றும் இல்லை, அந்த செம்மேடு பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு 30 ரூபா கூட ஒரு ஆள் சார்ஜ் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ரிட்டர்ன் வரதுக்கு 2 வண்டி இருந்தால் போதும். ஒன்று போகிறது ஒன்று வருது. பஸ் வருது, ஆனால் பஸ் வந்து எல்லாமே இல்லைன்னா அது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பஸ் 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டியோ இல்லை 15 நிமிஷம். இப்போ நாங்கள் ஒன்றும் இல்லை, யங்ஸ்டர்ஸ் நடக்கிறோம், பிரச்சனை இல்லை. பஸ்ஸில் மட்டுமே ட்ராவல் பண்ணுறவங்க, கார் இல்லாத பைக் இல்லாத பஸ்ஸில் மட்டும் ட்ராவல் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்று இருக்குது. இல்லைன்னா கவர்மெண்ட் ஆன நீங்களே வந்து பைக்கை ரெண்டில் விட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஆமாம், பிகாஸ் ஆஃப் வந்து இது நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. திஸ் இஸ் பொட்டானிக்கல் கார்டன். 20 ரூபா டிக்கெட்டு, ஆனால் உள்ள கார்டனே இருக்காது. அதுதான் இங்கே பிரச்சனை. வெறும் சிலைகள் மட்டும்தான் இது இருக்கும். இது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரில, கண்காட்சி. பட்டு இன்னும் இதை முடிஞ்சிச்சு இல்லை, அது அந்த சீசன் வரும்போது தான் இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ உள்ளே ஒன்றுமே இருக்காது, வெறும் சிலை தான் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ வேணால் டேக் பண்ணி வரேன் முன்னாடி எப்படி இருந்ததுன்ட்டு. உள்ளே ஒன்றுமே இருக்காது. இப்போ நம்ம போட் ஹவுஸ் தான் நமக்கான டெஸ்டினி. ஆக்சுவலாக இங்கேயே பாரு நிறைய இருக்குது பாரு டூரிஸ்ட் பிளேஸ். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறாங்க, சொல்கிறாங்க பாரு. அப்பா 3 கிலோமீட்டர் தாண்டோம்பா, கால்வலி இதுப்பா. ஆமாம், போட் ஹவுஸ் போர்டு இப்போ தான் வந்திருக்கு. ஆமாம், கால்வலி இல்லை, இயற்கையை பார்த்துன்னு வரதுனால ஒன்றும் தெரில பெருசாக. வடா வடா நிறைய மூலிகைத்தனமாக நம்ம தமிழ்நாட்டில் போய் இறங்குவோம். சென்னையில் நம்ம சீக்கிரமாக ஒரு கார் வாங்கணும் டியூட். அவங்கள அப்போ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு 1 lakh வியூஸ் கொடுங்க பார்க்கலாம். இந்த வீடியோ செகண்ட்ஸ்ல வாங்கணும், ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் ஆச்சு.
கீழே பார்த்துனாரா சாணியாக இருக்குது, நீ போட்டது தான். சாவடிப்பேன். போட் ஹவுஸ் போர்டு பார்த்தாச்சு, இப்போ போட்டோ இன்னும் பார்க்கல. போட் ஹவுஸ் அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. ஏன்னா அங்கே மெஞ்சி போனால் 10 போட்டோ எவ்வளோதான் வச்சுருப்பானுங்க, அது க்யூவில் நிற்கணும். ஆமாம், க்யூவில் போட்டு கூட பிரச்சனை இல்லை, லைஃப் ஜாக்கெட் வேறு வாங்கணும். அது வாங்கிக்கலாம், எல்லாத்துக்கும் சேர்த்து தானே இருக்கும், எல்லாத்துக்கும் சேர்த்து தானே காசு. ஆமாம். அப்போ விடு. யாருமே ஸ்டாண்டு வராத பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாப்பு. என்னாச்சு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? கால் வலிக்குது. 26ல் ஒரு அணுகுண்டு வரும்னு இருக்காங்கல்ல, ஒவ்வொரு அணுகுண்டா அங்கே வந்து மாறுமா இல்லை இவங்க மாத்துறாங்களா பார்ப்போம். என்னத்த இந்த மாதிரி நம்ம புலம்புறதெல்லாம். ஆமாம், ஒரு வழியா வந்துட்டோம். திஸ் இஸ் த பிளேஸ், படகு இல்லம். ஆமாம், பார்வை நேரம் நுழைவு கட்டுங்க. படகு சவாரி ஆள் இருக்காங்களா? இல்லையா, நுழைவு சீட் எவ்வளோ? ஒரு நபருக்கு 10 ரூபாய். 2 தான் 10 ரூபா ஒருத்தருக்கு. போட்டு சவாரி 40 ரூபா ஒருத்தருக்கு. பெடல் போட்டு தான் இருக்கு, மோட்டர் போட்டு. அங்கே இப்போ நான் என்ன வாங்கினேன், வெறும் 10 ரூபாய் டிக்கெட் மட்டும் வாங்கினேன். 20 rupees. இங்கே பஸ்ஸு ரிட்டர்ன் வரும் எத்தனை மணிக்கு இப்படி வரும் செம்மேடு போகிறதுக்கு? இப்போ மணி என்னடா? இதோடையா? இதோட 2 மணிக்கு தான் பஸ்ஸா? இதுக்கு தான் டிரான்ஸ்போர்ட் கேட்கணும், வேறு எதுக்கு? இல்லை, நாங்களே செம்மேட்லேருந்து நடந்து தான் வரோம். நடந்து வரோம். ஏய், இதோட 2 மணிக்கு தான் பஸ்ஸாண்டா இங்கேருந்து. நீ பிளான் பண்ண போது அப்போ அதுதான், என்ன முடிச்சுட்டு கிளம்பி நடந்து போக வேண்டியது. அதுதான், நடுவு லிஃப்ட் கேட்டுக்கலாம். தாமரை குளத்தில் ஒரே 2 தாமரைகள் இருக்கிறது. வாடா பூமர், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பசங்களை கூட ஏதோ சீசா போட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாடா விளாட்னா. நானே போகிறேன், அதுக்கு தான். நீ என்ன சொல்கிற? நல்லா இருக்குதா, பல வருஷம் ஆச்சு. போதும், போயிட்டு போட்டு பார்ப்போம். இந்தா என்ன, நான் ஏஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம். ஆடு நல்லா இருக்குது. இது ஆனால் பாரு, இது பயங்கரமா வலிக்கும் டிக்கி. இங்கே வா, இதில் உட்கார்றா. எதுல? அது சீட்டே சின்னதுன்னு இருக்குது. பரவாயில்ல, உட்காரு, நல்லா இருக்கும்டா. அதில் உட்காந்து நான் சுற்றி விட்றேன். சுற்றி விட்றியா? ஏய், என் கால் கூட இப்போ குழந்தைங்களுக்குடாண்டா இது. உட்கார்ற. ஏய் உட்காந்து என்னடா இப்படி இவ்வளோ பெருசாக வச்சிருக்க டிக்கி? ஏய், அதான் சொன்னல, குழந்தை டிக்கிக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். டிக்கி கரெக்டாக இருக்குது. கமான்ரா இதில் வா. இது நல்லா இருக்கு, இதுதான் சைட்டாக இருக்குது. எங்கள் அம்மா இதெல்லாம் பார்த்தாங்கன்னா, நீ குழந்தை பெற்று விளையாட வேண்டிய வயசில் நல்லா இருக்கு. மேக்ஸிமம் கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதான் சுற்றணுமாடா? ஆமாண்டா, இந்த லேக் தான். ஒன்றும் இல்லை, சின்னது தான். போயிட்டு இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி வந்துடணும். 10 போட்டு இருக்குன்னு நான் சொன்னேன்டா. ஜாக்கெட்னு சொன்னா இல்லை, ஜாக்கெட் தான் 10 போட்டு இருக்குன்னு நினைத்தேன். அது ஜாக்கெட் இருக்கு, ஜாக்கெட் தான் 10 இருக்குது. போயிட்டு வந்துட்டு பே பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் ப்ளூ போட்டு தான் கிடச்சிது, இந்த வாட்டி அதே ப்ளூ போட்டு தான் கிடைக்க போகுது. ஸோ அதுதான் அப்படியே பெடல் பண்ணிட்டு தான் போனோம். நான் பெடல் பண்ண உள்ளே ஏறினதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் கண்டினியூ பண்ணுறேன். புரியல, ஒருத்தர் அப்போ பெடல் பண்ணுமா? அப்போ நீ பெடல் பண்ணுவல, ஒருத்தர் தான் பெடல் பண்ணணுமா? 2 பேர் போனால் அப்படிதான். ஓ, என்ன லாஜிக்? எப்போ நான் அப்படிதான் பெடல். அபி, நான் சூப்பராக எத்தனை வரேன் பின்னாடி. ஏய், 2 பேர் மேய்ச்சாலே போகாதுடா, ஒருத்தர் தனியாக மிதிக்கணும்டா. அபி ஓட்டுறா. ஏய், நீ தானே ஓட்டணும் நான் ஓட்ட. ஏய், சூப்பராக போடுறா. அதனால நமக்கு ஒரு மிதிக்கிற வேலை மிச்சம். அந்த அண்ணா நீங்கள் மட்டும் போங்க, ஏன்னா 2 பேர்னா முன்னாடி இறங்கிடும் போட்டு. கரெக்டு, இப்போ ஏதோ மாறி இருக்கு போல. இவனு வரும்போது 2 பேர் போனானுங்க. ஆமாம், நாங்கள் வரும்போது ஒரே போட்டு கொடுத்தாங்க, 2 பேர் மிச்சம். திருப்புடா. இப்போ எங்கடா போற? இரு ரிவர்ஸ் வாடா. கங்கோவா, கால் வலிக்குதா? ஏய் போடா, அப்படி போடா, முன்னாடி போடா, மிதி, கமான். ஏய், நடுவுலலாம் சீட்டு மாற்ற முடியாது இப்பயே சொல்லிட்டேன், ஏன்னா கவுந்தச்சு ஊந்துரும். என்னை இனிமேல் ஆலன் உங்களை ஆலன் கூப்பிட்டுமா? நான் அசிங்கமாக கேட்பேன். ஆலன் அப்படிதான் பேசுவாருங்க. தனியா மிதிக்க விட்டாங்களே எனக்கு. ஐயோ, வந்துருவே, கால் வலிக்குதுடா எனக்கு. எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு பிளான் பண்ணுவான்.
இவன் மட்டும் உல்லாசமா வரான், போகும்போது லிஃப்ட் கேள்றான்றான். டேய் நான் நடுவில் ஒன்று இறங்கி மாற்றி சொல்லுவேன். வாய்ப்பே இல்லை, கவுந்துரும் போட்டு. நேரா என்ன இப்படி ஓரமா ஏன்டா ஓரமா போற? திருப்புடா, ரிவர்ஸ் வாடா பைத்தியம். 1 hour later. ஏய் திருப்புடா, அதுவா போயிடும்டா பாதி. நீ இன்னும் திருப்பாம இங்க ஏங்க ஆரம்பிச்சதுலயே தானே சுத்தி நிற்கிறோம் இங்க பாரு. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அவன் ஆசைப்பட்ட இடம் அது. ஏய் நீ கரெக்ட் தான்டா அபி, நீ ஹேண்டில் பண்ணணும், நான் கேமரா பண்ணணும். திருப்பு ஸ்டேட். ஏய் என்ன கேப்டன், எனக்கு தெரிஞ்சு இந்த கப்பல் கவரக்கூடிய 110% வாய்ப்பு இருக்கு. கால் வலிக்குதுயா, தயவு செஞ்சு எனக்கு ரிட்டர்ன் லிஃப்ட் பண்ணி கொடுங்க. போங்க ஸ்ட்ரைட் பண்ணிக்கோ, பொறுமையா போங்க. விவசாயி கப்பலுக்கு என்னடா பாட்டுக்குது? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த சன்லைட் சூரியன். ஏய் இப்படி போயிட்டு போடா, என்ன போய் தொலை. எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு, இவன் பண்ண என்ன இம்சைக்கலாம் அவனே தண்டனை அனுபவிக்கிறான். என்ன அவனை இம்சா பண்ண சொல்லு. நான் ஓட்டுறேன்னு அவனே ஓட்டுறேன்னு வந்துட்டான். திண்டாக்கு திண்டு மூச்சு விடு, மூச்சு வாங்க, அப்படி திருப்பிக்கோ. A few moments later. ஏய் அங்க இத்தனை பாட்டு இல்லடா, போன வாட்டி 2 பேரும் வச்சோம்டா. பேச்சாடா பேசுன, என்னாச்சு? பேட்டரி டவுன், ஐஸ் வண்டி போகுதுடா. வாங்கி தரேன் போகும்போது. ஏய் இதை மிதிக்கிற வெளியில மூளை சொப்பிடுற, அதுவா போகும்டா. என்னங்க இவன் ஒரு பெடலே பண்ண தெரியல. ஏய் செம்ம டைட்டா சைக்கிள் ஓட்டி பல வருஷம் ஆச்சுல, அதான் எப்பவுமே சைக்கிள் ஓட்டி எல்லாரும் பழகுங்க. இங்க பாருங்க, இது பாருங்க தனியா சுத்துது. எனக்கு போட்டோஸ் என்ன செஞ்சிச்சு இன்னைக்கு. ரொம்ப ஆசைப்பட்டு வந்தது அபி இதுக்குதான். என்னடா நான் பாரு, ஐயா அங்க இருக்க பசங்க போட்டை விட்டு உள்ளெல்லாம் போட்டு எடுத்துனுக்குறானுங்க. ஆனா அதுக்கு ஒரு 6-7 பேர், 3 பேர் 3 பேரா வந்திருங்க போட்டோஸ் வரும்போது மட்டும். இல்ல 4 பேரா கூட வாங்க, ஏன்னா நம்மள எவன் ஓட்டணுமோ அவனை தள்ளி விட்டலாம். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருத்தான் ஓட்டுவேன். அதான் ஒய்யாரமா வர்றது நல்லா இருக்கு. இங்க பாரு எப்படி உட்காந்துருங்க. ஆமா நான் மெதிக்கிறேன்ல, அதான் சன்லைட்டுக்கும். கால் வலிக்குதுடா, முன்னாடி போய் உட்காருவேன். அங்கிள் அங்கிள் ஓட்டுங்க அங்கிள். எனக்கு தெரிஞ்சு போட்டோஸ் ஜாலியா வருது, நீ மட்டும் தான். சில நேரங்கள் கழித்து இப்போ ஒன்று வரும். சைட்ல போதுடா, ஐயோ போட்டு கவுக்குறான். கரை வந்துங்குதுடா, கரையா அங்க இருக்குதுடா நம்ம போறதுக்கு. அபி என்ன தெரியுமா இப்ப நினைப்பான், அங்க எங்கன்னா விட்டு எகிரி ஓடிலாம பிளான் பண்ணுவான். 40 ரூபாய் கொடுக்காம ஓடுவான். அப்படிலாம் பண்ற கூட தப்பு. என்ன பெரிய வியூ போறியா ஷார்ட் வியூ போறியா? பெரிய வியூவா? அப்படியே போய் பெண்ட் அடிக்கிறியா? ஆமா நான் தானே மெதிக்கிறேன். அதான் அவங்கள போய் இச்சிர போறேன். எடுத்துடாதீங்க இவனை இச்சு கவுரு தலை சொல்லுவாவே ஓட்ட மாட்டான். என்னடா டவுன் பஸ்ல கீர் மாத்துறாங்க பார்த்து. தளபதி இடிச்சிடாதா, இடி. நீ ஏன் அவங்கள இடிக்கிற? நீ தானே போற. இரு அவங்க பின்னாடி போயிட்டோம். பின்னாடி போயிடுங்க, பின்னாடி போயிடுங்க. ஐயோ ஐயோ நம்மள நீ மிதிரா, நீ முன்னாடி மிதிரா. இப்போ டர்ன் அடி. எவன்டா இந்த போட்ட கீர் இப்படி கொடுத்தான்? மோட்டர் போட்டே பெஸ்ட்ல. வரலாம் 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 வரலாம். அவ்வளவுதான், அவங்க போயிட்டு. 1 வருஷம் உடல் பயிற்சி இங்க கரையுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நாங்க முன்னாடி போகும்போது அந்த மாதிரி ரூல் இல்லையடா. எனக்கு அதான் நல்லவங்க வந்தா நிறைய ரூல் மாறும்னு வாங்கலாம். அசிங்கமாக பேசிடி. இது ரவுண்ட் அடிக்குது, எனக்கு கிரிக்கெட் இருக்குது.
பாப்பாய் த சைலமன் கீரை வேணுமா பாம் பாம் அவன என்ன வாமா கமான் பாப்பாய் இவர் நம்ம அங்க ரீச் ஆகுறோம் சக்திமான் வேற ரிட்டர்ன் ஆவறாரு தெரியும்ல கீழ வந்தாலும் காப்பாத்துவாருன்னு எதிர்பார்த்து ஊளாத சத்தியமா கங்குவா நீர் தான் ஆமா முதல்ல வருதா மீன் இருக்கும் இங்க கர்நாடகா போட்ஸ் அவங்க தான்டா இந்த போட்டை குத்துருக்காங்க யார் குத்துக்குறாங்க அங்க ரெடி பண்ணிருக்காங்க ஆமா அவங்க உடுகல சரி அவங்க ரெடி பண்ணானுங்களே 4 பேருமே பெடல் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம் 2 பேர் பெடல் பண்ற மாதிரி சின்ன போட்டு 2 சின்னதா ஊட்டில எல்லாம் இருக்கும் கரையா கண்ணீர் எல்லாம் நானும் வெறி ஆயிடுச்சு எனக்கு இல்ல என்ன பாடுறதுன்னு தெரியாம பாடுறான் ஸ்ட்ரைட்டா போடா அவங்களுக்கு முன்னாடி நீ போகணும்டா என்ன அது அவங்க அங்க போயிட்டாங்க நான் இங்க தான் கமான் உன்னால முடியும் உன்னால முடியாது இந்த ஊரே சொல்லுவாதே 4 படலை அழிச்சினா நீயும் அங்கே போ 4 கிலோமீட்டர் நடந்து போண்டா பஸ் 2 மணிக்கு தான்டா லிஃப்ட் கேப்போம் உன்ன நடு ரோட்ல நான் படுக்க வச்சு நீ இச்சிதான் அவன் அவ்வளவு தூரம் போய் ஊந்தான்னாச்சு நான் சொல்றேன்டா ஆக மொத்தமும் என்னை தான் நீ படுக்க விட்டு சொல்றது போட்டோ சிவனுக்கு தாங்க ஜாலியா இருக்குது சமோஜா என்ஜாய்மெண்ட்டுங்க அவன் எதுக்கு அவன் அவுட் ஆஃப் ஃப்ரேம் அவன்லாம் என்ன அருமையான ஒரு இயற்கை சன்லைட்டும் இப்போதான் வெயிலே தெரியுது சிம்முல வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சன்லைட்டு சன்லைட் கிஸ்ஸிங் மீ கால் வலிக்குதுன்னு கிஸ் மீ நீ எப்படிதான் பாடி பண்ண முடியாது உன்னால நான் பண்றேன் என்ன பண்ண எனக்கு ஆமா இவனு சூடும் இல்ல சொரணியும் இல்ல ஏய் சரி எனக்காக அந்த ஒரு பூ பறிச்சு தெரியா வாய்ப்பே இல்லை மேல இருக்குது அது மேல இருக்குது நான் ஏதாலே உள்ள வந்துருவேன் வேணா கிட்ட போறேன்டா கிட்ட என்னால திரும்ப முடியாதுடா கேமரா இருக்கு தம்பி வாட்டர் கேஸ் கூட போடல சரி அந்த பூ இந்த முனையில தொங்குது இப்போ அந்த பூ பறிச்சு யாருக்கு கொடுக்க போற உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல பூ கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஆண்டிக்கு சும்மா உட்காந்து வந்துக்கிறல பூ அது ஐயோ நம்மலாம் யாரு நான் எந்த பூவா கேட்டேன் அந்த பூ தானே கேட்டேன் கிட்ட வா ஒரே நிமிஷம் காதுல வைக்கிறது மெதிக்கிறேன்ல காதுல வைக்கிறேன் மெதிக்கிறல்ல அதுக்கோசம் அது கூட லாய்க்கலடா உன் ஏன்டா கேளா அவ்வளவு பெருசா இல்லடா காதுல வச்சுக்கோ இந்தா நீ கேட்ட பூ இல்ல இந்த பூ வந்து இல்ல அங்க இறங்கணும்னே அபி கேட்கணும் செத்துருவான் டைப்பே வச்சிடறேன் ஏய் பாத்து ஏய் என்னன்னு ரிவர்ஸ் கமான் கொட்டு நச்சுதுடா வா என்னடா காவலா வர வாங்குதுடா வா இப்போ போ உல்லாச உலகம் உன்னுக்கே சொன்ன பாட்டு கண்டுபிடிச்ச எனக்கான பாட்டு செய்யடா நீ ஜல்சா ஐயோ அபி இங்க பாரு போட்டோ போஸ்ட் குறா சோதனை மேல் சோதனை போதுமடா இருடா ரீச் ஆயிட்டேன்டா பெடல் பண்ண முடியாம போனேனே நானும் அவங்க வரணும்டா உனக்கே நாயமா ஒருத்தையா மெருக்கி விட்டாங்க 2 போட்டு குத்துருக்க பேரு என்ன லாஜிக் எனக்கு லாஜிக் சொல்லுங்க எனக்கு புரியல தனியா வச்சிட்டு இருக்க அவ்வளவு தூரம் போயிட்டு வரேன் அநியாயமா இல்ல மிதி இன்னும் அழுத்து இவ்வளவு நேரம் அழுத்துனல நான் அபி எப்படி இந்த கால் நடுங்குமே இப்ப கும்பி பாக்கம் வரணும்டா வாடா அவ்வளவு தூரம் மிதிச்சிட்ட பழி வாங்கினதான் சொல்லுங்க உன்னை பழி வாங்கி என்ன பண்ண போறாரு அவரு அதான் நீ ஏன் இன்னைக்கு வரவன் எனக்கு இவனை மட்டும் தனியா விட்டீங்க அதெல்லாம் ஒரு முக ராசி டிக்கெட் காசு கொடுத்துருவாங்க அது வரைக்கும் அங்க பால் பண்ணிட்டு என்னது சொல்றது வேதனை போடா என்ன எங்க பின்னாடி உட்கார வச்சீங்க அவனை தான் பின்னாடி உட்கார வச்சீங்க நீங்க இடையில மாறிக்கலாம்ல மாறிக்கலாமா
நல்லது தான். பின்னாடி போயிட்டு அவங்க முன்னாடி வந்தா மாறி அவன் கப்பல் கவுந்துக்கணும்னு நினச்சோம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ரொம்ப நேரமா கேட்டுருந்தானே மாற மாட்டேன். பேசிட்டு இம்பாசிபிள்ன்றா பார்த்து. அதே வெயிட் பேலன்ஸுக்காக தான் பின்னாடி உட்காருது. பார்த்துக்கோ, நான் கரெக்டாக தான் இருந்தேன். இடையில மாறலாமாண்டா? மாறலாம்ல, மாற வேண்டியது தானே. கோபால் உன்னை அத்தனை வாட்டி மாறான்னு இந்த மாதிரி எதனா ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தானா டேக் பண்ணுங்க. பஸ்டட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தா வச்சுக்கலாம், அவனையும் லைக் பண்ணுங்க. அவனை நடுவில் மாறுறானா மாறக்கூடாது, போட்டுக்கு வந்துடும் என்னென்னமோ சொல்லி ஏமாத்தி. ஆமா, என்ன கோத்து விட்டானா நான் என்ன பண்ணுவேன்? புத்திசாலி. நடுவில் மாற சொன்னேன், அந்த பையன் மாறவே இல்லை, கால் வலிக்கு விட்டுருந்தேன். கால் வலிக்குது, நானும் கஷ்டப்போ இடையில அந்த கம்பி வர டப்புன்னு திருப்பிச்சு, விரல வேற டம்மால்னு ஆச்சுது. இவனை நடுவில் இல்லை மாற்ற சொன்னா இறங்கி ஓடுவான். அந்த மாதிரி பண்ணுறாரு. நான் அந்த மாதிரி ஓடுறேனாலடா நடு ஏன்ச்சிக்கிறன்ற பேரில் ஒரு சைடு இறங்கி விட்டுருவேன். நீ தானே அந்த வேலையை பண்ணுவேன். ஷோ, பேக் கூட போட்டு வெயிட் சப்போர்ட்டுக்கு அதை அங்கே வச்சுட்டு சரி வந்துருக்கலாம்டா. போட் ஹவுஸ்ல அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ். நாக்கு தள்ளிச்சு, இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்கணும். ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். எதாவது வாங்கி கொடு, சம்மடி வாங்க. முதல்ல கடை இருக்குது, சூப்போ மோரோ என்ன ஆகுதோ வாங்கி கொடு, எனர்ஜி ஏற்றிக்கிட்டு போகிறேன். சரி, இதோட அடுத்த வீடியோவில் பார்க்குறோம், அதோட கிளம்புறோம். டாடா பை பை. மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு செத்து போயிட போகிறான். இவரை மட்டும் பார்த்துங்க, கொஞ்சம் சொல்லி இடையில மாறலாம் அந்த மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சுங்க. அது என்ன பழி, அவர் என்ன பழி வாங்கலை, இவன் தான் என்ன இது பழி வாங்கலை. அவர் பின்னாடி உட்காந்து நடுவில் போட்டு கவுந்துக்கும், யாருக்கு என்ன தெரியும். இடையில மாறலான்னு அந்த ஒரு வார்த்தை முன்னாடி சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இவனை நான் அங்கேயே மாற்றிருப்பேன். மரியாதையாக மாறு, அடிச்சு தள்ளி மண்டியை கை வச்சு மாறி சொல்லியிருப்பேன். கால் வலிக்குதுரா, உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா, விரல் வலிக்குதுரா, டம்மால்னு வச்சுதுரா. சரி, முடிச்சுக்கிறேன். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.